நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண லாஸ்ட் 10,000 கிலோமீட்டர்ஸில் சம் கான்ஸ் இது வந்து சூப்பராக இருக்குது. சூப்பர் ஃபீச்சர் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸருக்கு ஒரு சின்ன அப்டேட் பிஃபோர் கோயிங் டு த டீடைல்டு வீடியோ. அது மட்டும் இல்லாமல் டிசைனில் ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பிகினர் வந்து சூப்பர் பைக் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே சொல்கிறது வந்து பிரம்போ பிரேக் தான் வந்து பெட்டர் பிரேக்னு சொல்லுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து வண்டியோட மைலேஜ் நான் பர்சனலாக ஃபீல் பண்ண ஒரு சின்ன மைனஸ்ன்னு சொல்லலாம். மோஸ்ட்டாக வந்து இது எல்லா 900 ஓனர்ஸும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரிவன் இஸ் டூயிங் கிரேட். ரொம்ப சந்தோஷம் உங்களோட புது வீடியோவில் வந்து மீட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நான் போட்ட எல்லா வீடியோக்கும் நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் புது சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய சேனலுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க. அண்ட் இட்ஸ் லவ்லி டு சி நிறைய பேர் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறது, ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறது எல்லாமே. அண்ட் இன்றைக்கி we are at a beautiful place with our Maximus, நம்மளோட Z900. நீங்கள் தமிழில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அன் ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஓனர்ஷிப் ரிவ்யூன்னு சொல்லலாம், எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லலாம். நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண லாஸ்ட் 10,000 கிலோமீட்டர்ஸில் இந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எது வந்து சூப்பராக இருக்குது, சூப்பர் ஃபீச்சர் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் கான்ஸ் எது இருந்தால் பெட்டராக இருந்திருக்கலாம், இது இருக்கிறதுக்கு அந்த பெனிஃபிட் அது நமக்கு வரல, அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். அண்ட் இட்ஸ் நாட் கோயிங் டு பி a டெக்னிக்கல் திங். இது வந்து கம்ப்ளீட்டாக இட்ஸ் கோயிங் டு பி an ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ மேக் ஷூர் தட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மேக்ஸிமஸ் வந்து எப்போ எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி எக்ஸாக்டாக வந்து 1 year ஆக போகுது. இன்னும் ஒரு 1 monthல நம்ம போன வருஷம், அதாவது 2021 ஆஃப் மார்ச்சில் நம்ம வண்டி எடுத்தோம். இப்போ ஃபெப்ரவரியில் இருக்கோம். இன்னும் ஒரு 1 monthல வந்து 1 year ஆக போகுது. அண்ட் 10,000 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம 9th month கம்ப்ளீட் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக லாஸ்ட் ஒரு 60 days வந்து நம்ம எங்கேயும் ரைடே ஆல்மோஸ்ட்டாக போக முடியல. பட் ஐம் ஹாப்பி இன்றைக்கி வந்து ஐ குட் ஏபிள் டு மேக் த வீடியோ. இப்போது கிளாக் பண்ண கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 12,000 கிலோமீட்டர்ஸ் ஆக போகுது. இன்னும் ஒரு ரைடு போயிட்டு வந்தோம்னா 12,000 கிலோமீட்டர் ஆயிரும். தேர்ட் சர்வீஸ் வண்டி கொடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸருக்கு ஒரு சின்ன அப்டேட் பிஃபோர் கோயிங் டு த டீடைல்டு வீடியோ. இது கவாசக்கியோட Z900 948cc இன்லைன் 4 லிக்விட் கூல்டு இன்ஜின். இதோட மேக்ஸிமம் பவர் வந்து 125 PS at 9,500 RPM. அண்ட் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 98.6 Nm ஆஃப் டார்க் அட் 7,700 RPM. ஃபஸ்ட்டு ப்ரோஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி எந்த ஃபேவரட் கிடையாது. நம்மளுக்கு எது வந்து பிடிச்சிருந்தது மட்டும் தான் ஷேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ப்ரோஸில் பார்த்திங்கன்னா வண்டியோட லுக்ஸில் வந்து இந்த 2021 ஜென்ரேஷனில் வந்து ஒரு பெரிய அப்கிரேட் இருந்தது. ஸ்பெஷலாக வந்து பார்க்கணுன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹெட்லைட் வந்து கம்ப்ளீட்டாகவே எல்இடியாக மாற்றினாங்க. அண்ட் அதோட டேலைட் டிஆர்எல் இருக்கும். அது போக இண்டிகேட்டர்ஸ் ஆன் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா இது டேலைட் டிஆர்எல் ஆனாக இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த ஹெட்லைட்லேயே வந்து ஹை பீம் அண்ட் லோ பீம் அந்த பார்ட்டிஷன் அழகாக இருக்கும். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் சைடில் வந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு நல்ல ஒரு டிசைனாக நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் பைக்ஸ் எல்லாமே எல்இடியாக மாறனால வந்து இந்த Z900 இந்த அப்டேட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ப்ளஸ் அதோட டிசைன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்மால் ஹெட்லைட், அந்த ஷேப், அதுக்கப்புறம் ஒரு மேசிவ் டேங்க், அதுக்கப்புறம் ரைடர் சீட் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும். தென் அந்த ரியர் சீட் அது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஸ்போர்ட்ஸ் லுக் தரும். அது மட்டும் இல்லாமல் டிசைனில் ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த TFT டிஸ்பிளே இது வந்து ஃபுல்லி டிஜிட்டல் டிஸ்பிளே தான். ப்ரீவியஸாக வந்தது வந்து அனலாக் டிஸ்பிளே இருக்கும். இது வந்து டிஜிட்டல். இப்போ வர எல்லா பைக்ஸ்லேயும் எல்லா செக்மெண்டல் பைக்ஸ்லேயும் வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே தான் மேண்டேட்டரி ஆகிடுச்சு. அதுதான் வந்து நெக்ஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் லுக்கில் லேட்டஸ்ட் அப்டேட்டோட இருக்கிற வந்து ஃபீச்சர்ஸ் தான். ஃபியூச்சரில் ஏதாச்சும் அப்டேட் ஒன்றா கூட இல்லை ஆட் பண்ணுவாலும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த டிஸ்பிளே ஃபார் 6 years ஆர் மோர் தென் தட். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப ஃப்ரெஷ் லுக் இருந்தது. ஸோ டிசைன் அண்ட் லுக்கில் பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே ஃப்ரெஷ் அண்ட் நம்ம வந்து சூஸ் பண்ணது ரொம்பவே ஹாப்பி. அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த விஷயம்னு பார்த்திங்கன்னா பவர் மோட்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் வந்து லோவர் செக்மெண்ட் கேட்டகரியிலேருந்து நம்ம சூப்பர் பைக்கில் வந்தோம். ப்ரீவியஸாக 150cc, இப்போ வந்து 950cc பைக் ஹேண்டில் பண்ணும்போது என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஸோ இந்த வண்டியில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜென்ரேஷனில் அவங்க கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பவர் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் மோட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் 4 பவர் மோட்ஸ் இருக்கும். இப்போ வந்து ரைடர் மோடு இருக்குது. இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ். நம்ம வந்து பவர் வந்து ஃபுல்லாக வச்சு லோ வச்சுக்கலாம். ட்ராக்ஷன் வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃபில் இருக்குது. வேணால் வந்து ட்ராக்ஷன் 1, 2,
3 அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இல்லை இந்த மோடே வேணாம், கம்பெனி என்ன மோடு தரோ அதை யூஸ் பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு வந்து 3 மோடு இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ வந்து ரெயின் மோட் மாறிடுச்சு. இதில் நம்ம எந்த செட்டிங்ஸும் மாற்ற முடியாது. ட்ராக்ஷன் அவங்க என்ன கொடுத்தாலும் அந்த ட்ராக்ஷன் தான், அவங்க என்ன கொடுத்தாலும் அந்த பவர் மோடு தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுமாரி ரோட் மோட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்குது. இது வந்து எனக்கு இனிஷியல் ஸ்டேஜில் நான் வண்டி வந்து பழக வேண்டிய டைம், கற்றுக்க வேண்டிய டைமில் எனக்கு வந்து இந்த பவர் மோடு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்டர் வந்து நான் லோ பவரில் தான் ஓட்டினேன். அண்ட் ட்ராக்ஷனும் வந்து மேக்ஸிமம் ட்ராக்ஷனில் வச்சு யூஸ் பண்ணேன். இது வந்து எல்லா பிகினர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக சூப்பர் பைக் வாங்குறவங்களுக்கு இந்த பவர் மோட் டெஃபினட்டாக வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற விஷயம். ஸோ ஒரு பிகினர் வந்து சூப்பர் பைக் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் மாதிரி நானும் வேணாம் தான் சொல்லுவேன். பட் நீங்கள் வந்து 300 செக்மெண்ட் 600 செக்மெண்ட் அதுக்கப்புறம் சூப்பர் பைக் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு இந்த பவர் மோட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து ரைடிங் பொசிஷன். இதில் ரைடிங் கம்ஃபர்ட் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் நல்லா இருக்குமா கேட்டிங்கன்னா 100% வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ் ஒரு ரைட் பண்ணியிருக்கேன், உங்கள் வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன். அண்ட் அப்புறம் ஒரே நாள் 800 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ண வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ 2 டைமும் வந்து அழகாக க்ரூஸ் பண்ணி போனப்போ சரி, ரொம்ப ஃபாஸ்ட் பேஸில் போனப்போ கூட சரி, எந்த இஷ்யூவும் இல்லை. ரைடிங் பொசிஷன் வந்து அப்ரைட் பொசிஷன் தான். பட் அதுக்குன்னு வந்து கம்ப்ளீட்டாக ஏடிவியில் இருக்கிற மாதிரி இருக்காது. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் லீன் ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு ரைடிங் பொசிஷன், பேக் பெயின் வராது உங்களுக்கு வந்து ரிஸ்ட்டில் பெயின் வராது. ஒரு நல்ல ஃபீல். ஸோ ரைடிங் பொசிஷனுக்கு இந்த வண்டி வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட இன்ஜின் அண்ட் பிரேக்கிங். பேசிக்கலாக அந்த இன்ஜின்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த பவர் அண்ட் பிரேக்கிங் ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. அந்த இன்லைன் 4ல் ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு தெரியும், வந்து பவர் வந்து ரொம்ப லீனியராக இன்க்ரீஸ் ஆகும். வண்டியில் வந்து டோட்டலாக வந்து 6 கியர். ஃபஸ்ட்டு 3 கியருமே ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது. அண்ட் அடுத்த 3 கியருமே ரொம்ப ஹையரான கியர்ஸ். அந்த ஃபஸ்ட்டு 3 கியருமே வந்து உங்களுக்கு மோர் டார்க் இருக்கும், நல்ல பவர்ஃபுல்லாக வண்டி பிக்கப் இருக்கும். அண்ட் அதை வந்து இந்த ரைட் பை ஒயர் கான்செப்டில் எடுத்து வந்தாங்க. இந்த ரைட் பை ஒயர் த்ராட்டில் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். நீங்கள் எவ்வளோ த்ராட்டில் கொடுக்குங்க அவ்வளோதான் வண்டி இது வரைக்கும் வந்து எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து அன்டில் அன்லெஸ் நம்ம க்ரேஸியாக போகாத வரைக்கும் த்ராட்டில் கண்ட்ரோல் சூப்பராக இருந்தது. அண்ட் பிரேக்கிங் அந்த நிசின் கேலிப்பர்னு ஒரு பிராண்ட் நிசின் கேலிப்பர் கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே சொல்கிறது வந்து பிரம்போ பிரேக்ஸ் தான் வந்து பெட்டர் பிரேக்ஸ்னு சொல்லுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து நான் பிரம்போ பிரேக்ஸ் வச்சுருக்க வண்டி நான் ஓட்டினதில்லை. ஸோ அதனால் எனக்கு வந்து அதை பற்றி ஒரு சுத்தமாக ஐடியா இல்லை. பட் இந்த பிரேக்கிங் வந்து நம்மளுக்கு வந்து 165 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் ஒரு பிரேக் அடிச்சு இப்போ கூட நின்று இருக்குது. 200+ போன அப்புறம் பிரேக்கிங் கான்ஃபிடென்ட் இருந்திருக்கு. பேனிக் பிரேக் அடிச்ச கூட ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு இந்த பிரேக்கிங் ஒரு பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்குது. இன்ஜின் ரொம்ப ஸ்மூத், அதனால அந்த பவர் டெலிவரி ரொம்ப சூப்பராக இருக்கும். 4500 RPMக்கு அப்புறம் டில் 9000 RPM வந்து வண்டியோட புல்லே வேறு லெவல், லைக் ரொம்ப பீஸ்ட் மாதிரி ரியாக்ட் பண்ணும். எவ்வளோ த்ராட்டில் கொடுக்கும் அந்தளவுக்கு இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் கண்டிஷனுக்கு வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த லேட்டஸ்ட் ஜென்ரேஷனில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 145 mm வந்திருக்கு. ப்ரீவியஸாக இருந்ததோட ஒரு 15 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம். உங்களுக்கு எதிரே நம்ம ஊர் ரோட் கண்டிஷன் எல்லாமே ஆஃப் ரோடிங் தான், அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே எனக்கு தேவைப்பட்டுச்சு. டோட்டலாக 10,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். மொத்தமாகவே 2 தான் வந்து ஸ்பீட் பிரேக்கில் தட்டியிருக்கு. அதுவும் பிகாஸ் ஆஃப் மை மிஸ்டேக். மற்றபடி ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து வேகமாக ஓட்டினால தான் ஸ்பீட் பிரேக்கில் அடிபட்டு தவிர மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ தட் இஸ் ஒன் திங். ரொம்ப முக்கியமான அடுத்த ஒரு அப்டேட், நான் வண்டி வாங்கிறதுக்கு நான் அதிகமாக கேள்விப்பட்டு ரிசர்ச் பண்ணது ப்ளஸ் வந்து அதிகமாக நீங்கள் எல்லோரும் கேட்ட அப்டேட்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும்ன்றது. இது வரைக்கும் 10,000 கிலோமீட்டர் ரன் பண்ணிடுவோம். ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்பீட் பெட்ரோல் தான், அதாவது பாரத் பெட்ரோல் இல்லை. அந்த 95+ ஆக்டேன் இருக்கிற பெட்ரோல் தான் யூஸ் பண்ணுறோம். எந்த பெட்ரோல் பங்க்கில் போனாலும் அந்த கேட்டகரி அந்த செக்மெண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரேர் கேஸில் தான் நார்மல் பெட்ரோல் போடுவோம் நம்ம வண்டிக்கு. மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரைட்ஸை கம்பேர் பண்ணுறேன். 2 லாங் ரைட்ஸ். ஒன்று வந்து 2000 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் ரைட் பண்ண ஒரு ரைட், அண்ட் இன்னொன்று வந்து ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ண ரைட். ஸோ ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அந்த லாங்கஸ்ட் ரைடு வந்து 2000 கிலோமீட்டர் வந்து நல்ல க்ரூசிங் ஸ்பீடு ஒரு 120 km/h அந்த ரேஞ்சில் தான் மெயின்டைன் பண்ணேன். ரொம்ப ரேஷ்லாம் பண்ணல. இன்னொரு ரைடு வந்து டாப் ஸ்பீட் நிறைய ட்ரை பண்ணோம், ரொம்ப ஸ்பீடாக ரைட் பண்ணோம். ஸோ இது வந்து செகண்ட் வந்து விஷயம். ஃபஸ்ட்டு ரைட் பண்ண அந்த லாங் ரைடில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரூசிங் ஸ்பீட் 120 இருந்தப்போ மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 19.5 இருந்தது. நம்மளோட ஓவரால் ரைடுக்கு மைலேஜ் 19.5 இருந்தது. அண்ட் செகண்ட் ரைடில் பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து 16.8 இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மைலேஜஸ்
ஓகே. எவ்வளோ விரட்டினாலும் 1 லிட்டருக்கு வந்து 16.5 கிலோமீட்டர் பர் லிட்டர் கிடைக்கும் அப்படின்றது ஒரு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. சிட்டிக்குள்ளே நான் மைலேஜ் செக் பண்ணல. சிட்டிக்குள்ளே மைலேஜ் இஃப் ஐ எம் நாட் ராங்னா ஒரு 13 கிலோமீட்டர் தரும் மேக்ஸிமம், இல்லை 14 கிலோமீட்டர் அவ்வளோதான் வரும். தட் இஸ் அ மேக்ஸிமம். ஐ திங்க் நான் இதுக்கு ட்ரை பண்ணதில்லை, பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. நான் வந்து ஒரு 18 வந்தால் ஓகே இந்த மாதிரி நினச்சேன். பட் ஆனால் லாங் ரைட்ஸ்லாம் வந்து 19 கிலோமீட்டர் தருதுன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி தான் இந்த 10,000 கிலோமீட்டர் ரைட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஸ்பீட் பெட்ரோல் தான் யூஸ் பண்ணணும். இந்த வண்டி பெர்ஃபார்ம் பண்ணணுன்னா நீங்கள் அந்த 95 ஆக்டேன் மேலே இருக்கிறதா வந்து நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணணும். ஹெச்பி போனால் பவர் தான் போடணும். பாரத்தில் ஸ்பீட் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் நம்ம வண்டியோட ப்ரோஸ். நம்மளுக்கு வந்து வண்டியில் பிடிச்ச விஷயம், நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த விஷயம் இது தான். இதில் கான்ஸ் என்ன ப்ராப்ளமேட்டிக், அதாவது இல்லை எதாவது சம்திங் டு இம்ப்ரூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சின்ன விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து இதோட ஹெட்லைட். யூஸ்வலாக வந்து எல்லா எல்இடி பைக்ஸும் இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் எல்லாமே வந்து த்ரோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதில் ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஸ்டில் கம்பேரிட்டிவ்லி இன்னும் கொஞ்சம் லைட் த்ரோ நல்லாவே இருந்திருக்கலாம். டிசைன் நல்லாயிருக்கு, ரொம்ப எஃபெக்டிவாக டிசைன் இருக்குது. பட் ஆனால் த்ரோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி யாருமே இல்லாத ஒரு ரோட்டில் வந்து த்ரோ நல்லாயிருக்கும். பட் ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள் வருதுன்னா அந்த ஹை பீம்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த த்ரோ சுத்தமாக சரியில்லை. அது டெஃபினட்டாக ஒரு கான்னு சொல்லுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பில்லியன் சீட். டெஃபினட்டாக வந்து யாரும் சூப்பர் பைக்கில் அதாவது ஸ்ட்ரீட் நேக்கடில் வந்து அதிகமாக வந்து பில்லியனை கூட்டின்னு போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் வந்து இந்த சீட் வந்து மோஸ்ட் இருக்கிறது இல்லாமலே இருக்கலாம். பிகாஸ் இது ஒரு ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஒரு பில்லியனை எட்டுன்னு போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 10லேருந்து 30 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் உட்கார முடியும். அதுக்கு மேலே அவங்களால அதில் உட்காரவே முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுக்கு பதில் ஒரு சீட் கவர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா ஸ்போர்ட்டி லுக்காக இருந்திருக்கும். தட் இஸ் ஒன் திங் வந்து ரொம்ப பெரிய மிஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து எல்லோரும் ஃபீல் பண்ணிங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன் ஒரு சின்ன மைனஸ்ன்னு சொல்லலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது என்னென்னு காட்டுறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கான் நான் சொல்வேன். இந்த விஷயம் வந்து கொஞ்சம் இது பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்க மாதிரி தோணுச்சு. அது என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப் அண்ட் டவுன் ஏரோ தான். ஸோ பேசிக்காக நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், மேலே டாகிள் பண்ணுறதுக்கும் கீழே டாகிள் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைப்போம். பட் அது அப்படி கிடையாது. இப்போ இந்த பட்டன் யூஸ் பண்ணி இந்த மெயினான ஹோம் ஸ்க்ரீன், இந்த ஸ்க்ரீனில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்போர்ட் மோடில் இங்கே மேலே இருக்குது, அதை நம்ம வந்து லோ பவர் மோடில், அதாவது ரோட் மோடில் மாற்றலாம். அதெல்லாம் பண்ணலாம். இங்கே ட்ரிப்பு இதில் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா இங்கே நீங்கள் செலக்ட் பட்டன் ஆகிட்டிங்கன்னா அதை மாற்றிக்கலாம். ஸோ பேசிக்காக இப்போ ட்ரிப் ஓடோமீட்டரில் ரீடிங் காட்டுது, ட்ரிப் பி மாற்றிருக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் மெயினான செட்டிங் ஸ்க்ரீன்லாம் இருக்குது, இது உள்ளே போகணும். ஸோ இதுதான் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணுற ஸ்க்ரீன் ப்ளஸ் மோர் இன்ஃபர்மேட்டிவ் ஸ்க்ரீன் கூட. வெஹிக்கிள் செட்டிங்ஸு, டிஸ்பிளே பிரைட்னஸ் எப்படி வைக்கிறது, வெஹிக்கிளில் வந்து இந்த ஆர்பிஎம் சேஞ்ச் பண்ணுறது எப்படி வைக்கிறது, டேட் அண்ட் டைம் சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இப்போ பேசிக்காக நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு புதுசாக ஒருத்தவங்க வண்டியில் உட்காந்துருங்க பார்க்குறீங்கன்னா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, இது எல்லாமே அப் அண்ட் டவுன் இருக்குது. அப்படி இருக்கப்போ இந்த பட்டன் வந்து அப் அண்ட் டவுனில் ஒர்க் ஆகணுன்ற மாதிரி இருக்கும். பட் உண்மையிலே வந்து இந்த டவுன் பட்டன் இந்த அப் பட்டன் இதில் ஒர்க் ஆகாது. இதில் நீங்கள் டிஸ்பிளே செகண்ட் ஆப்ஷன் வரணும்னா நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணணும். அடுத்த டேட் அண்ட் டைம் வரணும்னா இதை கிளிக் பண்ணணும். ஸோ இந்த பட்டனோட ஃபங்க்ஷன் வந்து அந்த மெயின் ஸ்க்ரீனில் மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதால அடுத்த இந்த ஸ்க்ரீனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இல்லை. ப்ராப்ளி அதை கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அழகாக எல்லாமே இங்கேயே டாகிள் பண்ணியிருக்கலாம். பட் சம்திங் ஏதோ இந்த டிசைனில் மிஸ் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்டாக வந்து இது எல்லா 900 ஓனர்ஸும் ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்மளோட Z900. இதில் வந்து நான் அதிகமாக டெக்னிக்கல் ஸ்பெக்லாம் பேசலை. நம்மளுக்கு இந்த 10,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினதுக்கப்புறம் ஆஸ் எ ஓனராக நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் வண்டியோட கம்ப்ளீட்டாக தெரியணும் அப்படின்னா அதோட ஐ கார்டு மேலே தரோம். ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம், 2 வீடியோ. அதில் உங்களுக்கு தெரியும் டிஸ்பிளேயில் இருக்கிற மோட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் என்னென்ன எக்ஸாக்ட் வந்து பவர் அண்ட் வந்து டிஸ்க் சைஸ் என்ன, டயர் என்ன அண்ட் அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே எக்ஸாக்டாக அதில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 2021 2022 இருக்க டிஃப்ரென்ஸே வந்து கலர் டிஃப்ரென்ஸ் தான், மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ இட்ஸ் ஆல் கோயிங் டு பி த சேம் திங். ஸோ ப்ரோஸ் அதிகமாக இருந்தது, கான்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கலாம். கான்ஸ் வந்து ஆக்சுவலாக சொன்னால் ஒன்றுமே இல்லை. பட் அந்த 2 விஷயம் வந்து ப்ராப்ளி உங்களுக்கு தெரியணும்ல, ஸோ அதனால் நம்ம ஷேர் பண்ணது. அதனால் ஒரு பெரிய இம்பேக்ட் ஒன்றும் வரப்போதில்லை கான்ஸை. பட் ப்ரோஸ் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்க எல்லா விஷயமும் இருக்குது. லுக் அண்ட் டிசைன், லேட்டஸ்ட்டு டிஜிட்டல் டிஎஃப்டி டிஸ்பிளே அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து ரைடிங் மோட்ஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது, சீட் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணது, எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் ஓவராலாக. நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு பைக் எடுத்தால் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குமா இல்லையான்னு கேட்டதுக்கு நான் மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு என் சைட்லேருந்து நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன்.
இது எல்லாமே பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஓனருக்கு ஒருவே மாறலாம். பட் நான் ஃபீல் பண்ணாமல் ப்ரௌடாக ஃபீல் பண்ணது, ஹாப்பியாக ஃபீல் பண்ணதுலாம் ப்ரோஸில் வந்தது. அண்ட் கான்ஸ் வந்து இது பெட்டராக இருந்திருக்கலான்ற மாதிரி தான் சின்ன விஷயம் சொல்லியிருப்பேன். ஓவராலாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ப்ரோ அதிகமாக இருக்கும், கான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படிமே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப வேல்யூ ஃபார் மணி. நம்ம வாங்கும்போது இது 9,78,000 rupees. அந்த வரத்துக்கு வந்து இது டெஃபினட்டாக ரொம்பவே சூப்பர். இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குவிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்கலாம். குவிக் ஷிஃப்டர் வந்து ஸ்டாக்கில் கொடுக்கலான்னு ஒரு நம்ம அடிஷ்னல் ஆக்சஸரியாஸ் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். பட் கவாசக்கியில் Z900க்கு குவிக் ஷிஃப்டர் கிடையாது. அது ஒரு விஷயம் தான் ஒரு நமக்கு ஒரு சின்ன ஒரு பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்கணும் ஃபீல் பண்ண விஷயம். மற்றபடி எவ்ரிதிங் இஸ் ஓகே, வேல்யூ ஃபார் மணி. இந்த 10,000 kilometers கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ண வண்டியை. எவ்ரி கிலோமீட்டர் தட் நம்ம ரைட் பண்ணது எல்லாமே ஒரு ஃபுல் ஆஃப் மெமரிஸ் தான். அண்ட் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம், புது இடத்துக்கு போனோம், அண்ட் நிறைய லாங் பண்ணியிருக்கோம். அண்ட் எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ். ஸோ இதுதான் ஓவரால் சம்மரி. அண்ட் நீங்கள் யாராச்சும் வண்டி வாங்கணும், Z900 வாங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் வேணும், இது வந்து எப்படி செட் ஆகும், மைலேஜ் கரெக்டாக இருக்குமா, சீட் ஹைட் எப்படி இருக்கும், ப்ளஸ் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி இருக்கும், வண்டியோட டிஸ்பிளே எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும், இதெல்லாம் எல்லாமே தெரியும்னா ப்ராப்ளி இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அண்ட் யாராவது வாங்குறாங்களோ ப்ளஸ் பழைய வீடியோஸும் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அடுத்த ரைட் வீடியோ வருது. ரைட் வீடியோ முடிச்சோன்னே வண்டி வந்து கண்டிப்பாக தேர்ட் சர்வீஸ் கொடுக்கணும். தேர்ட் சர்வீஸ்க்கும் வந்து டியூ ஆக போகுது. ஸோ ப்ராப்ளி அந்த சர்வீஸ் வரும்போது 12,000 kilometers கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் வண்டி. ஸோ எக்ஸாஸ்ட் சவுண்ட் மட்டும் உங்களுக்கு காட்டல, ப்ராப்ளி எக்ஸாஸ்ட் சவுண்ட் மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதான் ஸ்டாக் எக்ஸாஸ்ட் ஐடியல் RPM இருக்கும்போது. ஸோ எக்ஸாஸ்ட் சவுண்ட் கேட்டிருப்பீங்க. இதுதான் வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டு. இதுவே நீங்கள் ஆஃப்டர் எக்ஸாஸ்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சவுண்ட் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் நம்ம ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இங்கே நம்ம ஹெல்ப் பண்ணார் வீடியோ எடுக்க. உங்கள் நேம் ப்ரோ? சாரி, நேதாஜ். இவர் வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணார். நம்ம வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம வண்டியை நம்மளும் அவரும் அட்மையர் பண்ணார். நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டார். மேபி ஃபியூச்சரில் அவரும் வாங்கத்தான் சான்ஸ் இருக்கும். See you guys in another video. Stay safe, be happy and peace out guys. Bye.